வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு பவுலில் 1 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் போல் ஊற வைங்க. அரிசி பருப்பு ஊறிட்டுருக்க டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 1 கப் ரைஸ்க்கு இந்த அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. மசாலா ராஸ்மெல் போனதும் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்குங்க. அரிசி பருப்பை சேர்த்துட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி 1/4 கப் பருப்புக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சுருங்க. காய்கறி இல்லாத டைமில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பருப்பு சாதம் ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதுமே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. பாருங்கள், சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டி பருப்பு சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் டு ஸ்டாஃப் அண்ட்